Next நம்ம பார்க்க போகிறது discussion of Gauss law. The total electric flux through the closed surface depends only on the charges enclosed by the surface. இது total electric flux எந்த இதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிபெண்ட்ஸ் அந்த ஒன்லி சார்ஜஸ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய சார்ஜஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்காது. த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் அதே மாதிரி இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. அதே மாதிரி வி ஹேவ் சூஸன் எ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ். அந்த இமேஜினரி சர்ஃபேஸ்க்கு பேர் தான் என்னது? காஸியன் சர்ஃபேஸ். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டியூ டு த சார்ஜஸ் present inside and outside the Gaussian surface இருக்குது. அப்போ சார்ஜஸ் வந்து present insideலையா அல்லது outside the Gaussian surfaceங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ the Gaussian surface cannot pass through any discrete charge. அது discrete chargesஸாக இருக்காது. only the continuous charges மட்டும்தான் பாஸ் ஆகும். pass through the continuous charge distributionாக இருக்குது. Gauss law is another form of Coulomb's lawவாக இருக்குது. இது applicable charges in motionல obey ஆகும். அது என்னங்கிறத ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நம்ம பார்க்குறப்ப புரியும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Gauss law. ஃபஸ்ட்டு டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ இன்ஃபினைட்லி லாங் சார்ஜ்டு ஒயராக இருக்குது. ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் எடுத்துக்கிறோம். இஸ் அ யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி lambda. Let P be the point located at a perpendicular distance r from the wire. Let us choose a cylindrical Gaussian surface of the radius r னு எடுத்துக்கிறோம், length L னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா psi is equal to closed integral E dot dA. அது நமக்கு ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், Gaussian surfaceோட ஃபார்முலா. அப்போ is equal to integral curved surface E dot dA plus integral top surface E dot dA plus integral bottom surface E dot dA னு எடுத்துக்கிறோம். For the top and bottom surface E வந்து perpendicular to A வா இருக்கிறதுனால E dot dA is equal to 0. ஏன்னா E dot dA dAங்கிறது நம்ம இப்போ கிராஸ் இது வந்து வெக்டர் ப்ராடக்ட் இல்லை. வெக்டர் ப்ராடக்ட் இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும்? சைன் தீட்டாவாக இருந்திருக்கும். பர்பண்டிகுலராக இருந்தால் வேல்யூஸ் இருக்கும். இது பேரலல் காம்பனண்ட். அப்போது இஸ் அ ஸ்கேலர் ப்ராடக்ட் E dA cos தீட்டா. இது வெக்டரில் இல்லாமல் மேக்னிடியூடாக எடுத்தோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? E dA cos தீட்டான்னு கிடைக்கும். காஸ்க்கு பர்பண்டிகுலர் காஸ்க்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 90 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா cos 90 is equal to 0. ஸோ E dot dA is equal to 0. அப்போ எனக்கு எந்த சர்ஃபேஸ் மட்டும் கிடைக்குதுன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் கிடைக்குது. psi is equal to integral curved surface E dA is equal to Q enclosed by epsilon naught இருக்குது. அடுத்தது இப்போ இந்த டயக்ராமை பார்க்குறோம். இந்த டயக்ராமில் தான் 3 சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இது டாப் சர்ஃபேஸ், இது பாட்டம் சர்ஃபேஸ், இந்த இடத்துல இருக்கிறது நடுவில் சென்டர் பாயிண்டில் இருக்கிறது தான் கர்வ்டு சர்ஃபேஸாக எடுத்துக்கிறோம். அதனுடைய டோட்டல் லென்த்து தான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? கேபிட்டல் எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொன்றிலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம Q என்க்ளோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ லாம்டா இன்ட்டு எல்லா இருக்குது. லாம்டா இன்ட்டு எல்லா இருக்குது. அப்போ E இன்டெக்ரல் curved surface dA is equal to lambda L by epsilon naught இருக்குது. Here psi is equal to integral curved surface dA is equal to total area of curved surface is equal to 2 pi RL. ஒரு curved surfaceனா அது என்னன்னு சொல்கிறோம்? 2 pi RL னு சொல்கிறோம். Substituting this equation, இந்த equation கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ dAக்கு பதிலாக 2 pi RL சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ E dot 2 pi RL is equal to lambda L by epsilon naught இருக்குது. E is equal to இந்த 2 pi R கீழே டிவைடட் பையில் கொண்டு வந்துடுறோம். L கேன்சல் ஆயிரும். அப்போ 1 by 2 pi epsilon naught lambda by R. அப்போ இந்த வெக்டர் ஃபார்ம் E is equal to 1 by 2 pi epsilon naught lambda by R into R cap. If lambda is greater than 0, then E points perpendicular to outward, and if lambda is less than 0 இருந்துச்சுன்னா E points perpendicular to inward. அப்போ இந்த ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. லாம்டா கிரேட்டர் தென் 0 இருந்தால் E வந்து பர்பண்டிகுலராக இருக்கும், பட் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸை கொடுக்கும். அதே இஃப் லாம்டா இஸ் லெஸ் தென் 0 இருந்தால் E பாயிண்ட்ஸ் பர்பண்டிகுலராக தான் இருக்கும், பட் இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அது நெகட்டிவ் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சார்ஜ் இன்ஃபினைட் பிளேன் ஷீட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது கேஸ்லால இது செகண்ட் அப்ளிகேஷன். கன்சிடர் அண்ட் இன்ஃபினைட் பிளேன் ஷீட் எடுத்துக்கிறோம். அதனுடைய சார்ஜ் வித் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன எடுத்துக்கிறோம்? சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சிக்மா. அப்போ லெட் P be the point at a distance of R from the sheet. அந்த Pங்கிற பாயிண்ட்லேருந்து அதனுடைய ஷீட்டோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? Rன்னு எடுத்துக்கிறோம். அப்ளையிங் Gauss law for the cylindrical surface எப்படி எடுத்துக்கிறோம்னா psi is equal to closed integral E dot dA is equal to curved surface E dot dA is plus integral P
E dot dA plus integral P prime E dot dA is equal to Q enclosed by epsilon naught. இப்போ வேல்யூஸ் ஒவ்வொன்றும் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். இப்போ psi is equal to integral P E dA plus integral P prime E dA is equal to Q enclosed by epsilon naught. அப்போ வேல்யூஸ் இப்போ எப்படி கிடைக்குதுன்னா 2E integral dA is equal to sigma A by epsilon naught. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூஸ் எப்படி கிடைக்குது? Q enclosed surface is equal to sigma A. அப்போ இன்டெக்ரல் ஏரியா இந்த டோட்டல் ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது பிஆர் இருக்கலாம் அல்லது பி பிரைமாக இருக்கலாம். அப்போ டோட்டல் ஏரியான்னு கால்குலேட் பண்ணுறப்ப க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்குது. வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 2E into A is equal to sigma A by epsilon naught. A கேன்சல் ஆயிரும். அப்போ E is equal to 1 by 2 pi epsilon naught into sigmaன்னு கிடைக்கும். அப்போ ஃபைனலாக நமக்கு இதை ஸ்பெஷல் கேசஸ்னு கால்குலேட் பண்ணோம்னா இஃப் சிக்மா இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் E இஸ் அவுட்வேர்டாக இருக்குது, அவுட்வேர்டாக பாசிட்டிவாக இருக்கும். இஃப் சிக்மா இஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் E இஸ் இன்வேர்டாக இருக்குது.